ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்க போகுது. நம்ம நிக்கில் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரூமிங் செக்ஷன் நடந்துகிட்ருக்கு. மண்டே வந்து ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த vlogs எல்லாமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து பிஃபோர் அவனோட உபநயனம்க்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன். அது என்னன்றதுலாம் அந்த ஃபங்க்ஷன் வந்து காட்டும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அத்தா மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பீமரத சாந்திக்கு, அதாவது 70ஆம் கல்யாணத்துக்கும் நிக்கிலோட உபநயனத்துக்காகவும் ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரெகுலராக அந்த சாம்பிராணி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா. அண்ட் நிறையா பேர் வந்து அந்த சாண்டிங் பாக்ஸும் வந்து நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணதை பார்த்துட்டு நிறையா பேர் வாங்கினதை அவர் வந்து சொல்லியிருந்தார். அண்ட் ரொம்ப நாள் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக அதை வந்து ஷேர் பண்ணோம். பட் அது மூலிமா நிறையா அவருக்கு வந்து கால் பண்ணாங்க, நிறையா பேர் வந்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த 70க்கும் நிக்கிலோட பூனாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வாக நமக்கு வந்து வாட்ச் நிக்கிலுக்கு, அப்புறமா என்னோடய மாமனார் மாமியாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டார்ச், அதோட ஒரு எமர்ஜென்சி லைட் மாதிரி வந்து இருக்கும். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். அது வந்து அனுப்பிச்சிருந்தாரு. மாமா காத்துக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் இது வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா. அவர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி 2 பேருக்கும் வந்து விஷ் பண்ணி, குழந்தையோட உபநயனத்துக்காக நான் வந்து இதை அனுப்புகிறேன், ஒரு சின்ன கிஃப்ட்டு என் சார்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுப்பிச்சிருந்தாரு. இவ்வளோ தூரம் வந்து அவர் கிஃப்ட் அனுப்பணும்லாம் வந்து அவசியமே இல்லை, ஜஸ்ட் விஷ் பண்ணியிருந்தாலே வந்து போதும். பட் அந்த ஒரு கிராட்டிடியூடை வந்து அவர் அழகாக கிஃப்ட் மூலிமா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவர் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதோட அன்றைக்கி டே வந்து vlog முடிஞ்சிருச்சு. அப்படின்னு நான் நெக்ஸ்ட் டே வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். அன்றைக்கி வந்து பூஜை பிரசாதம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தோம். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நமக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால லைக் ஒரு சுவாமிக்கும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பிரசாதம் செஞ்சு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணி அந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் வந்து போயிட்டுருக்கு. இந்த சாம்பிராணி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவர்கிட்டேருந்து வாங்கினது, சதுரகிரி சாம்பிராணி அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு ஃபுல் பேக் வந்து 500 rupees. இது இந்த மாதிரி கப்ஸ் வந்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா நமக்கு வந்து தனியாக அந்த சாம்பிராணி பவுடர் அதில் ஆட் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருவாரு. ஈவினிங் டைமில் இல்லை பூஜை நீங்கள் வீட்டில் இருந்து செய்கிறப்போ இது ஏற்றி வச்சிங்கன்னா வீடியே அப்படியே சூப்பராக கமகமகமான்னு இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் அதோட வாசனை. அதில் சில இதெல்லாம் இருக்குது, ஐட்டம்ஸ்லாம் வந்து சேர்த்துருக்காரு. எனக்கு கரெக்டாக நேம் வந்து ஞாபகம் இல்லை. இது வந்து அந்த வாசனை வந்து வீட்டில் இருக்கணும். அது வந்து அந்த நெகட்டிவ் இதெல்லாம் வந்து விளக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதில் வந்து சேர்த்துருக்காரு. அவங்களோட ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் வீட்டில் துளசி மாடம் வந்து எங்கே வச்சுருக்கீங்க சில பேர் கேட்டிருந்தீங்க. நானும் சரண்யா ஒரே மாதிரி தான் வாங்கியிருந்தோம். பால்கனியில் தான் வந்து வச்சுருக்கோம். இது வந்து என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டிருந்தீங்க. அரௌண்ட் 650 கிட்டே எங்களுக்கு வந்து வந்துச்சு. அதாவது துளசி மாடம் ப்ளஸ் அந்த மண், ஒரு மூட்டை மண் அதில் வந்து ஃபில் பண்ணணும். அப்புறமா துளசி எல்லாம் சேர்த்து ஒரு 650 கிட்டே வந்து வந்திருந்தது. நாங்கள் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருந்த நோட்டீஸ் பண்ணல, அந்த விளக்கு மாடம் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அதில் ஒரு சைடு வந்து லக்ஷ்மி இருந்தது. எனக்கு சரண்யா ஃபோன் பண்ணி சொன்னான், லக்ஷ்மி இருந்தது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அங்கே வைக்கிறப்ப தான் வந்து பார்த்தோம். எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. 1 2 3 ஜம்ப் ஜம்ப். குளிப்பான் என்ன உனக்கு பிடிச்ச செக்மெண்ட்டு என்ன? உனக்கு பிடிச்ச செக்மெண்ட் என்ன? இங்கே பற்றி என் கையை பாரு, குளிக்கிறதா? லாஸ்ட் டைம் வந்து தக்ஷுக்கு இந்த மம்மாயத் மில்கி சாஃப்ட் ஹெட் டு டோ வாஷும் மில்கி சாஃப்ட் பாடி லோஷனும் வந்து காட்டியிருந்தேன். இது வந்து எந்த ஏஜ்லேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. 0+ இயர்ஸ், அதாவது நீங்கள் பேபிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். மம்மாயத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், மேட் சேஃப் சர்டிஃபைட். இது வந்து உங்களுக்கு pH பேலன்ஸ்டும் கூட. இதில் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. மில்க் ப்ரோட்டீன், ஓட்ஸு, கேலண்டுலா, இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து ஜென்டிலாக நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி நல்லா வந்து நரிஷ் பண்ணும். உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சிங் கிளைமேட் இருக்கிறதுனால, இப்போ நமக்கு வந்து வின்டர் டு சம்மர் சேஞ்ச் ஆகிறதுனால குழந்தைங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரைனஸ் இல்லாமல் குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக ஜென்டிலாக வந்து இதை கிளென்ஸ் பண்ணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு இது வந்து டியர் ஃப்ரீ ஃபார்மில் தான் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு கண்ணில் பட்டா கூட வந்து எரியாது. சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் எரியுன்றனாலே குளிக்கிறதுக்கு வந்து வேணான்னு சொல்லி அழுவாங்க. பட் இது வந்து தக்ஷு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவான். நீங்கள் அவனை பார்க்கும்போதே வந்து தெரியும், அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவான். இதோட உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் அந்த ஹெட் டு டோ வாஷ் வந்து தலையிலேருந்து நீங்கள் கால் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து மம்மாயத்தோட
அந்த பாடி லோஷன் வந்து நீங்கள் போடலாம். இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு அப்படியே ஒரு காம்போவாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து எப்பயுமே அவனே தான் போட்டுப்பான், எங்களை போடவே விட மாட்டான். அழகாக ஒரு பொசிஷனில் உட்காந்து அழகாக அப்ளை பண்ணிப்பான். மம்மாயத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான், நைக்கா, பர்பிள், ஃப்ளிப்கார்ட்னு எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நியர்பை ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக வந்து இருக்கும். இது வந்து ஒரு இந்தியன் பிராண்டு. மம்மாயத்துன்றது ஒரு பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்டும் கூட. அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு தடையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வாங்குறப்ப வெப்சைட்டில் லிங்க் பண்ணிவிடுவாங்க, ஒரு செடி நடுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்காகவே நான் வந்து சப்போர்ட் பண்ணலாம். உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் வந்து ஒரு கோடும் கொடுக்குறேன். அந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் மம்மாயத் வெப்சைட்லேருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஜை சாமான்லாம் வந்து தேக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அன்னைக்கு, அதாவது 70ஆம் கல்யாணம் அன்னைக்கு ருத்ரஹோமம் அந்த இது வந்து இருக்குது. ஸோ அதுக்காக இந்த அபிஷேக பாத்திரம்லாம் சரண்யா சூப்பராக வந்து தேய்ச்சி வச்சுட்டு இருந்தா. இந்த வடிவேலு காமெடி ஒன்று இருக்கும், தலை நீங்கள் கை வச்சோடனே பித்தளை பார்த்தாலாம் ஜொலிக்குது தலை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஆமாம், இப்படி பல தேய்ச்சிருக்கா பாருங்க. என்ன இதெல்லாம் வந்து அந்த ருத்ரஹோமம் இதுக்கு, ருத்ரஹோமத்துக்கு இதுல தான் சிவலிங்கம் வச்சு, இதெல்லாம் என்னோட பெரிய மாமியார் கொடுத்தது. இதில் வச்சு இது அழகா பால் தேன்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. இது வந்து அப்படி இது வழியா போகும். அது தெரியும். அதுக்கு அடியில ஒரு குட்டி பீட்டை மாதிரி, அதாவது மனை மாதிரி வச்சு வச்சோம்னா இது நார்மல் டெய்லி பூஜைக்கே அந்த மாதிரி வைக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம், மேலே இருக்கு. இந்த மாதிரி மாமாக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் விநாயகர் அபிஷேகம். ஆமா தெரியுமே உங்க வீட்டில். வந்து ஈவினிங் மேலே போயிட்டு எங்களோட ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபங்க்ஷனுக்கு. ப்ளவுஸ் டிசைன்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரண்யாவோட வேம்போட சாரீ ரெண்டுமே ஒரே மாதிரி சாரீ. அது வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கா சரண்யா. வேம்பு வந்து கொஞ்சம் கை சின்னதாக வச்சுருப்பா, அதை வந்து உங்களுக்கு காட்டுவா. நான் வந்து கிரகப்பிரவேசம், நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு சரண்யாவுக்கு எடுத்து கொடுத்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி பஃப் கையில் தான் ஸ்டிச் பண்ணோம். அது பார்த்துட்டு நிறையா பேர் அந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து பஃப்பு, இது வந்து உங்களுக்கு ஃப்ரில் டைப்பு. பஃப் மாதிரி இருக்காது, அப்படியே நம்ம சாரீ மடிக்கிறோம்ல அந்த மாதிரி ஃப்ரில் டைப்பில் இருக்கும். இதுதான் வந்து நான் கிரகப்பிரவேசத்துக்காக எடுத்து கொடுத்த சாரீ, நான் எடுத்து கொடுத்த சாரியோட ப்ளவுஸ். இது வந்து உங்களுக்கு ஃப்ரில்லாக பஃப் கை வந்து வந்திருக்கும். இது இந்த மாதிரி மடிப்பு மாதிரி வந்திருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்றதை வந்து ட்ரை பண்ணோம். அண்ட் பேக்கில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் பெட்டல் டிசைன் என்னோட கிரகப்பிரவேச சாரி பட்டுப்படவையில் நான் கொடுத்துருந்தேன். அந்த பெட்டல் டிசைனே வந்து கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்னோட கிரகப்பிரவேச பட்டுப்படவை தான் பார்த்திங்கன்னா அவள் வந்து ஒரு ஈவெண்ட்டில் கட்ட போகிறா. என்னோட பட்டுப்புடவையோட ப்ளவுஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கேன், அதாவது பட்டுப்புடவையில். இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். இதுவே இன்னும் பயங்கர கிராண்டாலாம் பண்ணுறாங்க. அந்த ப்ரைடல் ஒர்க் எம்ப்ராய்டரிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் வச்சு ஸ்டோன் வச்செல்லாம் வந்து பிடிக்கல. அது சாரியை வந்து இழுத்து சில சாரீலாம் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வந்து சட்டிலாக ரொம்ப நீட்டாக அழகாக வந்து இருக்கும். இந்த சாரீக்கு வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் இருக்கிறதுனால அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் பிங்க்கில் பண்ணுறப்போ நமக்கு அழகாக எடுத்துக்காட்டும் இந்த பேக் டிசைன்லாம். அண்ட் பெருசாக மணிலாம் தொங்க விட்டு வெயிட் ஏற்றாமல் நான் இந்த மாதிரி டசல்ஸ் மாதிரி அந்த சாரீ கலர்லேயே அழகாக வந்து வச்சுட்டாங்க. ஈவினிங் வந்து பிரசாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி வந்து நாங்கள் விநாயகருக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிவிட்டு அத்தை வந்து பிடி கொழுக்கட்டையும் அதுலேயே வந்து வெல்லம் போட்டு வெல்லம் போடாமல் அந்த உப்மா மாதிரி அது இருக்கும் அந்த கொழுக்கட்டையும் வந்து செஞ்சுருந்தாங்க. இதுதான் வந்து அன்றைக்கி பிரசாதம். அதையே வந்து அப்படியே டின்னருக்கும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது என்ன ஃபுல் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணலை. அரிசியை வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு அதை வந்து கலரணும். இன்னொரு நாள் நான் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து கலரி கொஞ்சம் கெட்டியாகும். அந்த டைமில் 1க்கு 1.5 அப்படின்ற அளவுக்கு 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் வெல்லம் நீங்கள் வந்து சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலரிக்கணும். அது உங்களுக்கு நல்லா வெல்லம் இலக அது வந்து நல்லா அப்படியே சேர்ந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கலரிக்கணும். இது வந்து நம்ம பச்சரிசியில் தான் பண்ணுறோம். சுவாமிக்கு நைவேத்தியம் அப்படின்றதுனால நம்ம பச்சரிசியில் தான் வந்து பண்ணணும். இது நல்லா கிளறிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து கை அந்த பிடிக்கிறோம்ல அந்த அச்சு விழுற மாதிரி இது எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு நம்ம வந்து ஸ்டீம் குக் வந்து பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த வெல்லம் வந்து ரொம்ப தெரியாது, ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு பூஜை நாள் அன்றைக்கி இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை வந்து பிரசாதமாக செய்யலாம்.
பூர்ண கொழுக்கட்டை மைதா போட்டு நம்ம உள்ளே பூர்ணம் வச்சு செய்வோம். பிடின்றது இந்த மாதிரி பண்ணுறது. இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறேன். இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி மீஷோவில் வாங்கினது. எனக்கு இன்னுமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டீமர் பாத்திரம் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சூடு பண்ணுறது அதெல்லாம் கூட அதில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்மளோட வெல்லம் போட்டது நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரியே உப்பு கொழுக்கட்டையும் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா அந்த மாதிரி பிடிச்சு ஸ்டீமரில் வச்சு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes நீங்கள் வந்து ஸ்டீம் குக் அதை பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இதுலேயே நிறையா நட்ஸ் எல்லாம் போட்டு கேஷ்யூஸ், பாதாம், திராட்சை எல்லாம் நிறையா போட்டு பண்ணிங்கன்னா அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கிறப்போ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை கொதிக்க வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கடன்னு கொழுக்கட்டை வந்து பிடிச்சிடலாம். இது வந்து அப்படியே நம்ம பேட்சாக வைக்கணும்னு இல்லை. ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரே இதுலேயே நம்ம எல்லாத்தையுமே வச்சு அழகாக வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து நீங்கள் மொமோஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்டீம் பண்ணுறது, அதுக்கெலாம் கூட இந்த ஸ்டீமர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைட் பை சைடு அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டீ போட்டுட்ருந்தாங்க. நமக்கு வந்து ஒன்று ஹேபிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது குடிக்கலைன்னா அந்த டைம் ஏதோ ரெஃப்ரெஷ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த ஈவினிங் டீ குடிச்சு பழகிடுச்சா. அதனால் அது குடிக்கலைன்னா ஏதோ அந்த ஈவினிங்கே ரெஃப்ரெஷிங்காக இல்லாத மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து வெள்ளை கொழுக்கட்டை வந்து வச்சாச்சு. உப்பு கொழுக்கட்டையும் வந்து சைட் பை சைடு அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் வச்சுட்ருக்கேன். கடகடன்னு வச்சோன்னா நமக்கு டிஃபன் வேலை சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிடும்ல. அதனால் இதுக்கு வந்து நம்ம சாம்பார் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேங்காய் சட்னி தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான். ரெண்டுமே ஒரு 15 minutes நல்லா ஸ்டீம் அந்த ஆவி வர்ற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பிரசாதம் டின்னர் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.